حي على الفلاح. உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொன்னார்கள், வானத்தில் இருந்த அழைப்பு வந்தால் இந்த உலகத்தில் எல்லோரும் சொர்க்கம் செல்லுவீர்கள் ஒருவரை தவிர என்றால் நான் பயப்படுவேன், அந்த ஒருவனாக நான் இருப்பேனோ என்று உமர் இப்னு கத்தாப் சொன்னார். முஆத் இப்னு ஜபல் மறு நேரத்திலே அழுதார். முஆதே, அல்லாஹ்வுடைய தூதரின் தோழர், ஏன் அழுகிறீர்? இரண்டு பிடி இருக்கிறது மறுமையில், ஒன்று நரகத்தின் பிடி, இன்னொன்று சொர்க்கத்தின் பிடி. என்னை எந்த பிடி நாளை மறுமையில் பிடிக்கும் என்பதை நினைத்து அழுகிறேன். சொர்க்கம் எளிதாக செல்லக்கூடிய பூங்கா அல்ல, தோட்டம் அல்ல. அது போராடி செல்ல வேண்டிய இடம், அது தியாகத்தின் இடம், அது தூய்மையின் இடம், அது சுத்தத்தின் இடம், அது நபிமார்களும் ரசூல்மார்களும் அல்லாஹ்வுடைய அருளும் நிரம்பி இருக்கக்கூடிய இடம். அங்கே தூய்மையானவர்களை தவிர வேறு யாரும் நுழைய முடியாது. நரகம் பாவிகளின் இடம், குற்றவாளிகளின் இடம், குர்ஆனுக்கும் சுன்னாவிற்கும் மாற்றமாக செயல்களை செய்தவர்களின் இடம். அங்கே பாவிகளையும் முஷ்ரிக்குகளையும் காஃபிர்களையும் தவிர யாரும் நுழைய முடியாது. எதில் நான் நுழைய வேண்டும் என்று முடிவெடுப்பது அல்லாஹ்வுடைய அருளால் என் கரத்தில் கொடுக்கப்பட்ட முடிவு. என் ரப்பு எனக்கு அருள் செய்தால், நான் முயற்சி செய்தால் நான் சொர்க்கத்தில் நுழைவேன். அல்லாஹ்வுடைய அருளை பாவத்தோடும் குற்றத்தோடும் எதிர்பார்த்துக் கொண்டிருந்தால் என் முடிவை நான் முடிவெடுக்க முடியாது. நீங்கள் முடிவெடுக்கலாம். அல்லாஹ்வுடைய அருளால் காலையில் விழித்து அல்லாஹ்விற்காக ஃபஜ்ருடைய தொழுகையை நோக்கி சென்றால் சொர்க்கத்திற்காக வாழ்கிறீர். உலகத்திலும் வெற்றி, மறுமையிலும் வெற்றி. காலையில் விழியும் பொழுது சூரியன் உதயமாகிவிட்டால், முயற்சிகள் செய்யாமல் சூரியன் உதயமாகிவிட்டால், வாழ்க்கை முழுவதும் சூரியன் உதயமானதற்கு பிறகுதான் உங்களின் உதயம் என்றால் முடிவெடுத்துக் கொள்ளலாம். என் உலகத்தின் நஷ்டமும் மறுமையின் நஷ்டமும் என்னோடு சேர்ந்து எழுந்திருக்கிறது என்று. நீங்கள் செய்யக்கூடிய அமல், அதில் உங்களுக்கு இருக்கக்கூடிய இக்லாஸ், நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய அல்லாஹ்வின் அருள் உங்களுக்கு முடிவை தரும். நீங்கள் செல்லுவது சொர்க்கத்தின் பாதையா, நீங்கள் செல்லுவது நரகத்தின் பாதையா? அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் எமக்கு தெளிவை தரட்டும். அல்லாஹ் எம்முடைய வாழ்வை மாற்றட்டும். அல்லாஹ் எமக்கு சொர்க்கத்தை நோக்கிய நாட்டத்தை அதிகப்படுத்தட்டும். சஹாபாக்களும் முஃமின்களும் வாழ்ந்த நோக்கம் அது. அந்த பூமியை நோக்கி எம்முடைய பாதங்களை எடுத்து வைப்போம், நன்மைகளை சுமந்தவர்களாக, அழகிய குணங்களை சுமந்தவர்களாக, மார்க்க இல்மை சுமந்தவர்களாக, மார்க்கத்தை செயல்படுத்தியவர்களாக, குர்ஆனையும் சுன்னாவையும் வீட்டில் புத்தகமாக வைத்திருக்காமல் வாழ்வில் கொண்டு வந்தவர்களாக, எம்முடைய குழந்தைகளையும் மனைவிமார்களையும் சொர்க்கத்திலே அழைத்து செல்வதற்கு முயற்சி எடுத்தவர்களாக எம்முடைய வாழ்வை மாற்றுவோம். அல்லாஹ் எமக்கு வழிகாட்டுவான். அல்லாஹ் எம்மை அரவணைப்பான். அல்லாஹ்வின் மீது நல்லெண்ணம் கொள்ளுவோம். இன்ஷா அல்லாஹ் இந்த வார்த்தைகள் எம்மை மாற்றும். அஸ்ஸபாத்து அலல் இஅ்திஸாம் இந்த சமூகத்திற்கு இன்றைய தேவை. இந்த சமூகத்துடைய ஒவ்வொரு மனிதனும், ஒவ்வொரு முஸ்லிமும் புரிந்து கொள்ள வேண்டிய மிக முக்கியமான தேவை அல் இஅ்திஸாம். இந்த சமூகத்துடைய ஒற்றுமை, முஸ்லிம்களுடைய ஒற்றுமை. கண்ணியத்துக்குரியவர்களே, ஏதோ வாய்ச்சவடார்களுக்காக இந்த சமூகத்தை இதை ஒரு அலங்கரிப்பதற்காக நான் சொல்லவில்லை. எம்முடைய உள்ளம் இதை ஏற்றுக்கொள்ள வேண்டும். வஅதஸிமு பிஹப்லில்லாஹி ஜமீஆ வலா தஃபர்ரகு வذ்குரு நிஅமத்தல்லாஹி அலைக்கும் இத் குன்தும் அஅதாஅன் ஃபஅல்லஃப பைன குலூபிக்கும் ஃபஅஸ்பஹ்தும் பிநிஅமத்திஹி இኽவானா வகுன்தும் அலா ஷஃபா ஹுஃப்ரத்தின் மினன் நார் ஃபஅன்கதகும் மின்ஹா. قل للكون وقل للخلق وللأزمان كم تهنأ وفؤادك يملأه القرآن. قل لهموم الناس وأسئلة الحيران كم فيك سرورا وسلام.